ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி துவரம்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் துவரம்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு தனியாக எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா 3 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வணங்கட்டும். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு. இப்போ நல்லா வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகாயா இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிப்பு எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். துவரம்பருப்பு சட்னி இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.